ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாம் அண்ட் ஜெரி அஃபிஷியல்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னன்றது வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐக்கானில் வந்து பார்த்திங்கன்னா சில வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன். எப்படி சொல்கிறதுனா மந்த்லி ப்ரொமோஷனலுக்கான வீடியோ, அதுக்கப்புறமேல்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ரீசெண்டாக நான் திருத்தணி போன vlog இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐகானில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கனாக்கா கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் பற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமாக சொல்லிக்கிறேன், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் பொட்டு எதுவும் வைக்கல. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒர்க் போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப டேர்ன் ஆன மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ என்னோடய ஸ்கின் டோன் மாறணும், பழைய மாதிரி எனக்கு வந்து என்னோடய ஸ்கின் மாறணும் அப்படின்றதுக்காக சில இதெல்லாம் போட்டிருக்கேன். நான் ஒன்றும் தான் போட மாட்டேன் ஆக்சுவலாக. இப்போ இந்த ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கே என் ஃபேஸ் ரொம்ப பிளாக்கான மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆலிவேரா ஜெல்லு தான் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி நான் வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஃபேர் அண்ட் லவ்லியோ பவுடரோ அது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். என்னென்னா சிம்பிளாக வருவேன், ஃப்ரெஷ்அப் ஆவேன், ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வேலைக்கு கிளம்பும்போது கண்ணுக்கு மை வைப்போம், பொட்டு வைப்போம், சந்தனம் வைப்பேன், தலை வாரிட்டு கிளம்பிடுவேன். இதுதான் என்னோட மேக்கப்பு. மற்றபடி நான் வேறு எந்த ஒரு இதுவுமே போட மாட்டேன். எங்கேயாச்சும் அவுட்டிங் போகிறேன் கொள்றா அப்படின்னா அந்த டைம் மட்டும் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த கோவிலுக்கெல்லாம் போனால் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மற்றபடி இந்த வெளியில் எங்கன்னா போகிறேன் கொள்றேன் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். அதுவுமே ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். சரி, ஓகே, இந்த வீடியோ வந்து ரொம்ப வளன்னு பேச வேணாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிக்க போகிற ஒரு வீடியோ தான் இது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய vlogs வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது நான் என்றைக்கு போஸ்ட் பண்ணுவேன்னா மண்டே ஈவினிங் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் ஆகும். ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சண்டே அன்றைக்கி எடுக்கிறேன். ஸோ மண்டே அன்றைக்கி பப்ளிஷ் ஆகும். ஆக்சுவலாக மண்டே ஈவினிங் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா டியூஸ்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான vlog வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு தீமிதி திருவிழாவை வந்து பார்த்திங்கனாக்கா மோஸ்ட்லி நான் லைவ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் லைவ் மிஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். மேக்ஸிமம் நான் லைவ் தான் போடுவேன். லைவ் பார்க்க முடியாதவங்க அந்த டைம் உங்களால் ஒர்க் இருக்குது, அந்த டைம் பார்க்க முடியல அப்படின்னா மேக்ஸிமம் நிறைய பேர் சண்டே வீட்டில் தான் இருப்பீங்க. கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டேரெக்டாக நீங்கள் லைவ்லேயே பார்க்கலாம். தீமிதி திருவிழா எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் முத்துமாரியம்மன் கோயிலில் தான் நடக்குது. ஸோ அந்த ஒரு vlog வரும் உங்களுக்கு. முடிஞ்சது லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அதை அப்லோடும் பண்ணுறேன். மிஸ் பண்ணவங்க நீங்கள் அதில் பாருங்கள், ஓகேங்களா? இன்றைக்கி என்ன ரிவ்யூ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா அமேசானில் வந்து நான் ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்கிறேன், எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலர் வந்து பார்த்திங்கனாக்கா குச்சி வச்சு நோண்டுவீங்க, சிலர் வந்து பார்த்திங்கன்னா சாவி வச்சு காது வந்து ரப் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்றதை பார்த்துடலாமா? ஸோ இதை உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா போட்டு எத்தனை நாளில் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 4 daysலேயே வந்துருச்சு இது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ உங்ககிட்ட ஒரு ஜென்யூன் ரிவ்யூ கொடுக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். இது பேர் தெரியுதான்னு தெரில. இயர் கிளியர்டு ஸ்டிக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம பட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் கிடைக்குது. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் வைக்கிறேன். வேணுன்றவங்க அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா 24 பீசஸ் இருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஷிப்பிங் சார்ஜஸோடு சேர்த்து பார்த்திங்கனாக்கா 260 rupees தான் ஆக்சுவலாக. இது பாருங்க, உங்கள் முன்னாடி தான் சீலே ஓப்பன் பண்ணுறேன் நான். இதில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக கீழே வந்து இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டிக் இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லி டைப்பில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்கா ரீயூசபிள் தான். இது அந்த ஸ்டிக்னஸ் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரீயூசபிள். அதை நீங்கள் யூஸ் பண்ணதை நீங்கள் எப்படி ரீயூஸ் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹேர் போகாத இடத்துல, காற்று போகாத இடத்துல வைக்கணும். பேக்கிங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும்.
இதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே எங்கன்னா விழுங்குறப்போ ஆக்சுவலாக அது பாருங்கள் எடுக்கவே முடியல. அந்த ஸ்டிக்னஸ் தெரியுதா உங்களுக்கு? கம் மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக அது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒன்று ஒன்றா வந்து இதுலேருந்து ப்ரோக் பண்ணிக்கோங்க. கிளாஸ் தான் இது ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை இருக்குன்னா 2 4 6 8 ஓகே. ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. அதே மாதிரி என்னடா 24 சொன்னால் இன்னொன்று காட்டலன்னு பார்க்காதீங்க. இதை பாருங்க, இன்னொரு 12 பீஸு. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24 பீசஸ் இருக்கும். இதில் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ 24 பீசஸ் இருக்கும். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இதை ப்ரோக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காது குழாயும் போது இந்த ஸ்டிக்கு பட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுட்டு ரொட்டேட் பண்ணணும். ஆக்சுவலாக இது வந்து இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டிக்னஸ் இருக்குது தெரியுமா? அது பாருங்கள், இந்த கம் தெரியுதா? இந்த கம்மில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அழுக்கு வந்து உங்களுக்கு ஒட்டிக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அதில் இருக்க அழுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஒட்டுறது நின்றுடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். எடுத்ததை நீங்கள் மறுபடியும் எப்படி ரீயூசபிள் பண்ணலாம். ஒன்ஸ் ஒரு ஸ்டிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். அது நீங்கள் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா 4 to 5 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டிக்னஸ் இருக்கிற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 டைம்ஸ் வரைக்கும் இருக்கும் நீங்கள் ப்ராப்பராக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா. ப்ராப்பர் க்ளீனிங் எப்படின்றது இப்போ பார்த்துடலாமா? ஸோ ஒன்ஸ் நான் இதில் ஃபிட் பண்ணிட்டேன். ப்ராப்பர் க்ளீனிங்கிறது எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, ஏர் ட்ரையர், நிறைய பேர் ஏர் ட்ரையர் யூஸ் பண்ணுறவங்க இருப்பீங்க. ஸோ ஏர் ட்ரையர் யூஸ் பண்ணுறவங்க அதை வந்து அந்த கரண்ட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஏர் ட்ரையர், அந்த ஸ்டிக்கே வந்து அந்த கரண்ட்டில் காமிச்சிங்க அப்படின்னாக்கா அதில் இருக்க அந்த அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 4 to 5 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்ககிட்ட அந்த இது இல்லை, ஏர் ட்ரையர் இல்லை அப்படின்னா 2 to 3 டைம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். மொத்தம் 24 பீசஸ் இருக்கும். மறக்காமல் இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இது வந்து அது பெய்டு ப்ரொமோஷனும் எதுவும் கிடையாது. இது என்னோட ஓன் யூஸ்க்காக நான் வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக உங்ககிட்ட இது வந்து ரிவ்யூ காமிக்கிறேன் நான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இது பாருங்கள், இந்த பாக்ஸ் பின்னாடியே வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க ஆக்சுவலாக வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியுதுங்களா? அதை வந்து உள்ளே வச்சு ரொட்டேட் பண்ணாக்கா அதில் இருக்க அழுக்கு வரும். அந்த அழுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், ஹேர் ட்ரையர் வந்து அந்த கரண்ட்டில் இருக்க ஹேர் ட்ரையர் வந்து காமிச்சிங்க அப்படின்னா அதில் இருக்க அழுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ 24 பீசஸ் இருக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 260 rupees மட்டும்தான். ஒன்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1 month 1.5 months வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.